கோவை உக்கடம் பகுதியில் தொழுகைக்கு சென்று திரும்பியவர்களை முட்டி தள்ளிய மாடுகள் 5 மாத குழந்தை மற்றும் கணவன் மனைவி இருவரும் படுகாயமடைந்துள்ளனர். உக்கட புழுக்காடு கிட்ட தான் இருக்கும். இங்கே என்னென்னா ஒரு 6-7 மாடு, இங்கே நிறைய மாடு வளர்த்திட்டு இருக்காங்க. ஒரு 6-7 மாடு சண்டை போட்டு என்ன ஆயிடுச்சுன்னா ஓடி வருது. இவங்க குழந்தைய தூக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. அந்த மாடு வந்து குழந்தை மேலே இடித்து அந்த குழந்தைக்கு அடிபட்டுருச்சு, தலையை அடிபட்டுருச்சு. அந்த குழந்தைக்கு ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாடு பிரச்சனை ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. வயசானவங்க நடக்க முடியல, நடந்து போகிறவங்களுக்கும் பாதிப்பு, வண்டியில் போகிறவங்களுக்கும் பாதிப்பு. ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது இந்த மாட்டோட பிரச்சனை. நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், ஒரு தீர்வும் இல்லை. இப்போ இந்த குழந்தையில வந்து நிற்கிது இந்த அடி. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஜிஹெச்சி கூப்பிட்டு போக சொல்லியிருக்காங்க குழந்தைய. எங்கள் அம்மாவும் என் குழந்தைய தூக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது என் மனைவி எங்கள் அம்மாவும் நடந்து வந்திருக்காங்க. நடந்து வரும்போது மாடு சண்டை போட்டு முட்டினதில் பார்த்தீங்கன்னா என் குழந்தை கீழே வந்து என் குழந்தையோட தலையெல்லாமே அடிபட்டிருக்குது. இது எத்தனை வாட்டி மாநகராட்சியில் கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி என் குழந்தையோட தலையில் வந்து அடிச்சிருக்கு. இதுக்கு ஏதாவது என் குழந்தைக்கு வேறு ஏதாவது ஆயிருந்தால் யார் பதில் சொல்லியிருப்பா? நான் எங்கே போய் நின்றுருப்பேன்? இதுக்கு யார் பதில் தருவா? இதுக்கு ஒரு தீர்வு, நல்ல தீர்வு எனக்கு வாங்கி கொடுங்க. இப்போ தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் கவுன்சிலர்கிட்ட. மருத்துவமனைக்கு போயிருக்கேன். இப்போ ஜிஹெச் கூட்டு போக சொல்லியிருக்காங்க. ஜிஹெச் கூட்டு போக போகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.